சரி, கருணாநிதி ஆட்சி 2 நம்ம 1 வரைக்கும் முடிச்சிட்டோம். 1ல வந்து அண்ணாவுடைய மீதியோட என்ன பீரியட் இருந்துச்சோ அதை ரூல் பண்ணி முடிச்சிருந்தாங்க. நமக்கு தெரியும் அங்க வந்து கான்ஃபிளிக்ட் வந்துச்சு. நம்ம காமராஜர், இந்திரா காந்தி அவங்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஆச்சு. இன்னொன்னு நிறைய கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அதனால இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே அவங்களுக்கும் பீப்புள் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்சியை கலைச்சிருவாங்க. 71லயே 72ல முடிய வேண்டியது 71லயே ஆட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி இருக்கும். இதுல நமக்கு செகண்ட் டைம் இவர் வராரு. 1971 பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அந்த மினிஸ்டர்லாம் நமக்கு வேணாம். அந்த சத்யவாணி முத்தம்மையார் பார்த்து வச்சுக்கோங்க. அதே சாதிக் பாட்ஷா அப்படியே தான் இருக்காங்க. பொதுப்பணித்துறை மீதி எல்லாம் ஆதித்தனார் ஸ்பீக்கரா இருந்தாரு, நம்ம பார்த்தோம். அவர் கூட்டுறவுத்துறைக்கு வந்துட்டாரு. இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. சத்யவாணி முத்தம்மையார் ஹரிஜன் வெல்ஃபேர் நமக்கு அது வேணா பார்த்துக்கோங்க. அவங்க திட்டம் 1979ல வந்திருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு 1979ல நமக்கு இலவச தையல் இயந்திரம். மாநில திட்டக்குழு இன்னைக்கு என்னவா இருக்கு? மாநில திட்டக்குழு என்ன பேரோட இருக்கு? தமிழ்நாடு மாநில திட்டக்குழு அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. 2021 மாநில திட்டக்குழு அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு மாநில திட்டக்குழுன்னு பேர் மாத்தி இருந்திருப்பாங்க. 2021 இந்தியாவிலேயே முதன் முறையா ஸ்டேட்டுக்கு பிளான் மிஷன் அமைச்சது நம்மளுடைய மாநிலம் தான். ஃபர்ஸ்ட் டைம் 1971 ஏப்ரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் கிடையாது, மே 25 மே 25 1971 அந்த அன்னைக்கு தான் ஜிஓ பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் முதல் துணைத் தலைவர் யாரு அப்படிங்கிறது யாரு? ஃபர்ஸ்ட் ராயப்பா அப்படின்னு சொல்றாங்களா? அப்போதைய தலைமைச் செயலாளர் இருந்தவர் ராயப்பா அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் துணைத் தலைவர். இன்னைக்கு திட்டக்குழுவுடைய தலைவர் யார்? யாரு கேட்கல. திட்டக்குழுவுடைய தலைவர் வந்து சீஃப் மினிஸ்டர், துணைத் தலைவர் ஜெயரஞ்சன். இப்போ முதல் துணைத் தலைவர் அப்படின்னு கேட்டா இங்க ராயப்பா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அப்போதைய சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர். ஓகே, அடுத்து நமக்கு ஸ்கீம்ஸ் லைனா சொல்லியிருக்காங்க. அவருடைய பிறந்தநாள், ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் அறிவிச்சிருப்பாங்க. நமக்கு ஒரு ஆக்ட் படிச்சிருப்போம், மெட்ராஸ் பிரிவென்ஷன் ஆஃப் பெக்கிங் ஆக்ட். படிச்சிருக்கீங்களா? மெட்ராஸ் பிரிவென்ஷன் ஆஃப் பெக்கிங் ஆக்ட். மெட்ராஸ் பிச்சைக்காரர்கள் பிரிவென்ஷன் தடுப்பு சட்டம். பிச்சைக்காரர்கள் சொல்லக்கூடாது, ஆனா அப்போதைக்கு அப்படிதான் சட்டம் இருந்திருக்கும். 1945 ஓகே, 1945 யாசகர்கள் தான் சொல்லணும். அப்போதைய சட்டம் அப்படிதான் இருந்திருக்கும். இப்ப நம்ம மெட்ராஸ் பிரிவென்ஷன் ஆஃப் பெக்கிங் ஆக்ட் வந்து 1945. இதுல என்ன சொல்றாங்கன்னா, பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம். ஓகே, அவருடைய 48th பர்த்டே அப்ப சொல்லியிருக்காங்க. அவர் பிறந்தது 1924 நமக்கு தெரியும். 1971 ஜூன் 3ஆம் தேதி வந்து தொழுநோய் பிச்சைக்காரர்களுக்காக விடுதிகள் கட்டியிருக்காங்க. முதல் வேளாண் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டோடது 1971. என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, நம்மளுடைய கல்விக் கொள்கைகளை ஒரு அதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு பல்கலைக்கழகமாவது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க நம்மளுடைய எஜுகேஷன் பாலிசியில.
1968 எஜுகேஷன் பாலிசி ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. தேசிய கல்விக் கொள்கை முதல் முறையா வந்தது 68, அதுக்கப்புறம் 86, 92, 2020. இதுதான் நம்மளுடைய கல்விக் கொள்கை வந்தது. 1968, 1986, 1992, 2020 இந்த 4 இயர்ல தான் வந்திருக்கும். இதுல நமக்கு முதல் கல்விக் கொள்கையில 1968 என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, மாநிலத்துக்கு ஒரு வேளாண் அக்ரி யூனிவர்சிட்டியாவது தொடங்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப அதுபடி நம்ம 1971 TNAU தொடங்குறோம். நம்ம கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி நம்ம தெரியும் பிரிட்டிஷோடைய பீரியட்லயே தொடங்கிட்டாங்க. அது காலேஜா இருந்திருக்கும். ஆனா யூனிவர்சிட்டியா மாறினது 1971. எங்க பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி தொடங்குனது? பஞ்சாப் லூதியானால இன்ஸ்பயர்ட் ஆகி தொடங்கி இருந்திருப்பாங்க. அங்க நம்ம ஜாலியன் வாலாபாக், அதுக்கப்புறம் முன்னாடி பஞ்சாப் போயிருந்திருப்பார். அப்போ போனப்ப அங்க பார்த்து இருந்திருப்பாங்க லூதியானா. குருநானக்குடைய 500 பர்த்டே அப்ப 1969ல போயிருந்திருப்பாங்க டெல்லி. அப்படியே பஞ்சாப் போனப்ப அங்க பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய முதல் வேளாண் பல்கலைக்கழகம் 1971. அதே வருஷம் தான் நமக்கு 1971 ஜூன் 3ஆம் தேதி பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நமக்கு ஸ்லாக் அவேர்னஸ் டே நமக்கு சொல்லுவாங்கல்ல, தொழுநோய் அது தினம் எப்ப வச்சிருக்கோம்? அப்படி ஏதாவது டே இருக்கா நமக்கு? என்னது? தொழுநோய்க்கான விழிப்புணர்வு தினம் அப்படி எது நாள் இல்லையா? January 25th. Jan 25th. ஜான் 25 இல்லையே. Jan 30 சார். ஜான் 30 ஓகேங்களா. ஜான் 30 காந்தியோடைய நினைவு நாள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழுநோய் அப்படின்னு பார்த்ததுனால நம்ம எப்ப இலக்கு வச்சிருக்கோம்? 2027. 2027 2027 தொழுநோய் ஒழிப்பு சட்டம் திட்டம் எப்ப போட்டோம்? 1954. 1954 1954ல திட்டம் போட்டு வந்திருப்போம். அதுக்கான எப்ப இலக்கு வச்சிருக்கோம்னா 2027 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாம நிறைய டைம் படிச்சோம், ஞாபகம் இருக்கணும். சரி, அடுத்து இது இவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சா போதும், மீதி எல்லாம் இது வேணாம். மறுவாழ்வு கொடுக்கறது, தொலைப்பயிற்சி கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஜென்ரலா தான் இருக்கு. கண்ணொழி வழங்கும் திட்டம், நமக்கு கண்ணொழி காப்போம் திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எப்ப தொடங்குனாங்க? கண்ணொழி காப்போம் 2009 ஜூன் 3 6 to 12 வரைக்கும் ஸ்பெக்ஸ் நம்ம பவர் செக் பண்ணி அவங்களுக்கான ஸ்பெக்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. 2009 ஜூன் 3ஆம் தேதி, அதுவும் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் கண்ணொழி காப்போம் திட்டம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்திருப்பாங்க. சரி, அப்ப இங்க என்னது? கண்ணொழி வழங்கும் திட்டம். அது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க என்ன கண்ணொழி வழங்கும் திட்டம் அப்படின்னா, அவருடைய 49th பர்த்டேக்கு அதே ஜூன் 3 தான் 1972ல கேட்ராக்ட் ஆபரேஷன், கண்புரை. ஓகே, அதுக்கான ஒரு ஆப் கூட இருக்குல்ல கவர்மெண்ட் சார்பா, இ பார்வை. ஓகே, இ பார்வை அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று இருக்கு. இந்த கேட்ராக்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சர்ஜரி எல்லாம் நம்ம பார்த்துக்கிறதுக்காக அது ஒரு ஆப் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா இ கவர்னன்ஸ்ல நம்ம படிச்சிருந்திருப்போம். இ பார்வை அப்படிங்கிற ஆப் 2019.
இது வந்து அப்போதைக்கு. அப்ப கேட்ராக்ட் ஆபரேஷன் அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்பா சர்ஜரி வந்து பண்ணி குடுத்துருக்காங்க. இலவச ஸ்பெக்ஸ் கண்ணாடிலாம் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வந்து கண்ணொளி காப்போம் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்ணொளி வழங்கும் திட்டம் வந்து 1972. அப்படியே 2 கண்ணும் அதை அப்படியே ஞாபகம் வச்சிருங்க. 2 நமக்கு ஆர்டரா ஞாபகம் வச்சா கரெக்ட். ஆனா அங்க போய் அந்த ஆர்டர் வந்து வருமாங்கிறது தெரியாது. இந்த மாதிரி அங்கங்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வைங்க. அடுத்து கை ரிக்ஷா ஒழிப்பு. அவருடைய 50வது பிறந்தநாள் பரிசாம் 1973ல கை ரிக்ஷா ஒழிப்பு 1973. அதே 1973ல தான் என்ன உருவாக்கி இருந்திருப்பாங்க, தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் மகளிர் போலீஸ் பிரிவு 1973. அதே மாதிரி அதை ரிக்ஷா போலீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகளிர் போலீஸ் பிரிவு உருவாக்குனது. அதுக்கப்புறம் சைக்கிள் ரிக்ஷா 1973ல வந்து உருவாக்குனாங்க. 15th பர்த்டே அப்ப. சரி, அப்ப அது வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளே இந்த பழைய மூவிஸ்லாம் பார்த்து வந்திருப்போம். நம்மளே உட்கார வச்சு நம்மளே அந்த விலங்குகள் மாதிரி தள்ளுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது விலங்குகள் மாதிரி இருக்கும். இப்ப எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறதுக்காக சைக்கிள் ரிக்ஷா வந்து சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. 1973 15th பர்த்டே 50வது பிறந்தநாள் அப்ப கொண்டு வந்தது. இதய அறுவை சிகிச்சைக்கான நிதி உதவி கொடுத்திருப்பாங்க. எந்த வருஷம்? ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கு நிதி உதவி கொடுத்திருப்பாங்க. எந்த வருஷத்துல கொடுத்தாங்க? (2007) நவம்பர் 21ல கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகேவா? இதய அறுவை சிகிச்சை ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கு 2007 நவம்பர் 21 இப்ப நிதி உதவி கொடுத்திருப்பாங்க. இதுவும் கலைஞருடைய பீரியட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதயம் காப்போம் திட்டம் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எந்த வருஷம்? 23 June ஜூன் 27. 27. ஜூன் 27 வேற ஏதாவது டே இருக்கா நமக்கு? Yes, MSME. MSME டே வந்து இருக்கும். ஓகே, 2007 நவம்பர் 21 நமக்கு இதய அறுவை சிகிச்சைக்கான நிதி உதவி கொடுத்திருந்திருப்பாங்க கலைஞருடைய பீரியட்ல. இதயம் காப்போம் அப்படிங்கிற திட்டம் 2023 ஜூன் 27. அந்த ஜூன் 27 படிக்கிறோம்னா நமக்கு MSME டே வந்து அப்பதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ஊனமுற்றோருக்கான ஊன்றுகோல். ஊனமுற்றோர் சொல்லக்கூடாது. இப்ப என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க 2010ல இருந்து? மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளி. ஓகேவா? டிசேபிள் அப்படின்னு சொல்லக்கூடாது, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு மாத்திட்டாங்க 2010. மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துறை எப்ப உருவாக்குனாங்க? 2016 சார். 1993ல அவங்களுக்குன்னு தனி ஒரு துறை உருவாக்குனாங்க. 1993 அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சது 2010. ஓகே, 2010. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் கொடுக்குறாங்களா? 1974ல இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்ப எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா 1500 rupees வந்து கொடுக்குறாங்க. 2023ல இருந்து கொடுக்குறாங்க. ஓகே, 1500 ரூபாய். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1974ல இருந்து கொடுக்குறாங்க. ஓகே, இதுல மாற்றுத்திறனாளிகளுக்கான ஊன்றுகோல் எந்த பர்த்டே 51st பர்த்டே எப்ப கொடுக்குறாங்க?
அவங்களுக்குன்னு தொழிற்சாலை ஒண்ணு நிறுவியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து செய்ற மாதிரி. எந்த பகுதி அப்படின்னா, முட்டுக்காடு அப்படிங்கிற பகுதி. மாமல்லபுரம் பக்கத்துல முட்டுக்காடம். அதே மாமல்லபுரம் பக்கத்துல முட்டுக்காடுங்கிற பகுதியில அவங்களுக்கான தொழிற்சாலை ஒண்ணு. இதே வருஷம் 1974லயே இன்னொன்னும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தமிழ்நாடு ஆதிதிராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஞாபகம் இருக்கா? தமிழ்நாடு டாட்கோ 1974. ஓகேவா? தமிழ்நாடு ஆதிதிராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனும் 1974 தான். அந்த திட்டம் பேர் வந்து அப்ப சொன்னது 2007ல சொன்னேன்ல, இளம் சிறார் இதய அறுவை சிகிச்சை திட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பார்த்தே எடுத்துடலாம். எந்த வருஷம் சொன்னேன்? 2007. November 21st. என்னங்க? 21st நவம்பர் 21. Okay. நவம்பர் 21னா பெரியார் வந்து தீர்மானம் படிப்பாரா? இடஒதுக்கீடு தீர்மானம். தானே இல்லையா? ஓகே. அடுத்து அதுல என்னது 3 சக்கர நாற்காலிகள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த தொழிற்சாலை மூலியமா. சிறப்பு பள்ளிகள்லாம் திறந்திருக்காங்க. காது கேளாதவர்களுக்கு காது கேட்கும் கருவிகள் அப்பவே கொடுத்துருக்காங்க. இப்பவும் கொடுக்குறாங்க. எதுல நம்ம கேம்ப் எல்லாம் போட்டு இருந்திருப்பாங்கல்ல, யூஎஸ் கேம்ப், உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற கேம்ப் எல்லாம் போட்டு இருந்திருப்பாங்க. அதுலயும் இதெல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ 74 அப்படின்னா இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னும் 74ல இன்னொன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா அகர முதலி திட்டம். ஓகேவா? அகர முதலி திட்டம் 1974. 1974ல அகர முதலி திட்டம். யார் அதனுடைய முதல் திட்ட இயக்குனரா இருந்திருப்பான்? படிச்சிருக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஒண்ணு காமராஜருடைய பீரியட்ல போட்டு வந்திருப்பாங்க. அப்ப வந்து யாரு அதனுடைய தலைவரா இருந்திருப்பாங்கன்னா கியாபே இருந்திருப்பார். இப்ப 1974 அகர முதலி திட்டத்தோடைய இப்ப முதல் இயக்குனரா யார் இருந்திருப்பா இவங்களுடைய பீரியட்ல? தமிழ்ல படிச்சிருந்திருப்பீங்களே. சார் பாவாணர். தேவநேயர் பாவனர். யாராவது 10 வைக்கணும், அப்பதான் எரியும். நம்ம கண்டென்ட்லாம் தெரியும். ஆனா வந்து யாராவது ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். டேட் எப்பங்க? மே 7. மே 7 வரும். மே 8 இல்லையா? நம்ம ஸ்கூல் புக்ல அது ஒரு பாக்ஸ் டேட்டா பழைய புக்ல கொடுத்துருந்துருப்பாங்க. சரி, அப்ப 1974 அதையும் படிச்சு வச்சுக்கணும். இன்னும் அப்படியே டெப்தா போனா 1974 நிறைய ஸ்கீம் படிச்சுட்டே போகலாம். குடும்ப நல நிதி இருக்கு, ஓய்வூதியம் கொடுத்தது, இதெல்லாம் இருக்கும். நம்ம என்ன இருக்கோ அதை பார்த்துக்குவோம் ஃபர்ஸ்ட். நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். சரி, அடுத்து கருணை இல்லங்கள் 52nd பர்த்டே அப்ப கருணை இல்லங்கள் வந்து தொடங்கியிருக்காங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கருணை இல்லங்களுக்கான எக்ஸ்பென்சஸை அரசும் கவர்மெண்ட்டும் ஆலயம் கோவில்களும் 2 பேரும் சேர்ந்து அதை பகிர்ந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு ஆக்ட் இருக்குல்ல, அதுக்கு மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டு வந்திருப்போம். எந்த வருஷம் போட்டாங்க?
2007 நடைமுறையானது எப்பங்க? டேட்டோட சொல்லுங்க. செப்டம்பர் 29, 2008 நடைமுறையா இருந்திருக்கும். தமிழ்நாடு எப்ப வந்து அதற்கான விதிகளை உருவாக்கி இருந்திருப்பாங்க? டிசம்பர் 31, 2009 அதுக்கான விதிகள் உருவாக்கி இருந்திருப்பாங்க. அதனுடைய தீர்ப்பாயத்துடைய தலைவரா இருக்கிறது யாரு? ஆர்டிஓ. ஓகே, ஆர்டிஓ வந்து தீர்ப்பாயத்துடைய தலைவரா இருப்பாங்க. எவ்வளவு ஜீவாம்சம் வாங்கலாம் அதுல? 50,000. 10,000. 10,000 ரூபாய் வந்து ஜீவானம்சம் மந்த்லி வாங்கலாம். அந்த பார்த்துக்காதவங்களுக்கு 3 months வந்து 90 நாட்களுக்குள்ள தீர்வு, 33 மாசம் வந்து உங்களுக்கு ரிசான். ஓகே, 5,000 ஃபைன், இல்லாட்டி 3 மாசம் வந்து சிறை தண்டனை கொடுப்பாங்க. அது போக அந்த பார்த்துக்காதவங்களுடைய சொத்துக்கள் வந்து மாற்றம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணலாம்? திரும்ப வந்து அவங்க பேருக்கே மாத்திடலாம், பேரண்ட்ஸோடைய பேருக்கே. இதெல்லாம் இந்த அதில் இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இங்க நம்ம பார்ப்போம். இதுல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்க, அதே 10,000 ரூபாய் தான் இங்கேயும் இருக்கா. நம்ம கருணை இல்லங்கள் 1975, ஆலய நிர்வாகமும் அரசும் சேர்ந்து தான் அதனுடைய செலவினங்களை பார்த்துக்குவாங்க. அதே 10,000 ரூபாய் தான் இங்கேயும் இருக்கு. அது போக இலவச தையல் இயந்திரம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இயந்திரம் நமக்கு தெரியும்ல, இப்போ பார்த்தோம் 1979. ஓகேவா, 1979 அது சத்தியவாணி பெயர்ல கொடுத்து வந்திருப்பாங்க. இதுவும் கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு குடும்ப நிதியெல்லாம் கொடுத்தாங்களாம். அப்படியா? அதுக்கு ஒரு ஏதாவது திட்டம் அண்ணாவுடைய பீரியட்லயே ஒரு திட்டம் தொடங்கினாங்க கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு, ஞாபகம் இருக்கா? 1968 முத்துலட்சுமி. முத்துலட்சுமி அவங்களுடைய பெயர்ல தொடங்கியிருப்பாங்க. சரி, ஓகே, அது நம்ம படிச்சாச்சு, நிறைய டைம் பார்த்துட்டோம். இந்த 1975 ஒரு திருமண திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? தர்மாம்பாள் விதவைகள் மறுமணத்துடைய திருமண உதவி திட்டம். இதுவும் நிறைய டைம் பார்த்துட்டோம், இந்த புதுசா சொல்றாக்கலாம் ஒன்றும் இல்லை. அடுத்து லேண்ட் சீலிங் ஆக்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காமராஜருடைய பீரியட்ல எப்ப போட்டாங்க லேண்ட் சீலிங் ஆக்ட்? 61ல 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸ்டாண்டர்ட்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன சொல்றாங்க ஸ்டாண்டர்ட்னா? முதல்ல அதாவது லேண்டோடைய வேல்யூ அது என்ன, வெட்லேண்டா இல்லை ட்ரை லேண்டா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். வெட்லேண்டுனா அதிகமாக வச்சுக்கலாம், 1 ஏக்கர் 4 ஏக்கருக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ட்ரை லேண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க 4 ஏக்கர் வச்சிருந்தா 1 ஏக்கர் வச்சிருக்கிற மாதிரி. அதே வெட்லேண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா 1 ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதுவே 1 ஏக்கர் கணக்கு எடுத்துக்குவாங்க. இதுதான் அந்த லேண்ட் வேரியேஷன் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஓகேவா, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த சாயிலோடைய ஸ்டாண்டர்டை பொறுத்து எவ்வளோ ஏக்கர் ஒரு பர்சன் வந்து அந்த குடும்பத்தில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியிருந்திருப்பாங்க. நமக்கு 1961ல் 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் சொன்னாங்க. இப்போ இவங்க 1970ல் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் சொல்றாங்க. அண்ணாவே கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாரு, ஆனா அது கொண்டு வந்திருக்க முடியாது, அதுக்குள்ள இறந்துடுவாரு. நமக்கு அதனால அவருடைய கனவை இவர் நிறைவேற்றுறாரு. ஓகே, இப்போ 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் சொல்லியிருக்காங்க. நைன்டீன் 70ல குறைச்சாங்க. ஓகேவா, இந்த ஆக்டை கொண்டு வந்து எந்த ஷெட்யூல்ல மாத்தி இருந்திருப்பாங்க அப்படின்னா 9th ஷெட்யூல்ல மாத்தி இருந்திருப்பாங்க. 9th ஷெட்யூல் நமக்கு தெரியும், ஒரு 3 ஆர்டிகல் ஞாபகம் இருக்கா? 31 கேபிட்டல் ABC. 31A அப்படின்னா என்னது?
31A. நில சீர்திருத்தம், நிலம் கையகப்படுத்துதல் பத்தி இருக்கும். ஓகே, நில சீர்திருத்தம், நிலம் கையகப்படுத்துறது இதெல்லாம் 9th ஸ்கெடியூல்ல கொண்டு வந்து வச்சிருந்திருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம கோலக்நாத் கேஸ்ல இருந்து பார்த்துருந்துருப்போம். அப்ப இருந்தே 9th ஸ்கெடியூல் வந்து, அதாவது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த லேண்ட் சீலிங் ஆக்ட்லாம் அதுக்குள்ள போடுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. 31B, பி ஃபார் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துருந்துருக்கோம். அதுதான் 9th ஸ்கெடியூலா. அப்ப A ஃபார் அக்வேஷேஷன். ஓகேவா, லேண்ட் அக்வேஷேஷன், நிலம் கையகப்படுத்துதல். பி ஃபார் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சி வந்து 39B 39C பத்தி சொல்லும். ஓகே, 39B அண்ட் சி எல்லாமே ஏதோ சின்ன சின்ன கனெக்ட் பண்ணி வைங்க, ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி, அப்பதான் ஞாபகம் இருக்கும். இல்லாட்டி படிச்சுட்டு மட்டும்தான் போற மாதிரி இருக்கும், எக்ஸாம் போய் மறந்து போயிருக்கும். சரி, இது என்ன சொல்றாங்க? ஃபிக்சேஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ லேண்ட் சீலிங் ஆக்ட் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்பாங்க. புதுசால நம்ம படிச்சதுதான் ஆல்ரெடி. சரி, அடுத்து நமக்கு மது விலக்குக்கு விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. மது விலக்கு கிடையாது, விளக்குக்கு விளக்கம். எப்ப தமிழ்நாட்டுல நடைமுறையில இருந்த அண்ணா பீரியட்லயே கொடுப்பாங்க. ஆனா 71, 72 அந்த பட்ஜெட் வந்து சப்மிட் பண்ணும்போது என்ன பண்றாங்க, அந்த மது விலக்குக்கு விலக்கு அப்படின்னு சொல்லி கைவிடப்படும்னு அறிவிக்கிறாங்க. 1971 ஆகஸ்ட் 30 அறிவிச்சிருக்காங்க. எப்பங்க கருணை இல்லங்கள்? Modify. 75. ஓகே, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. தெரியுமா எப்ப கொண்டு வந்தாங்கன்னு? நைன்டீன் 26 அப்பயே கொண்டு வந்துட்டாங்க. விச்சாரி ஆக்டா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். 74 70 இல்லையா? 70 தான் வந்து ஜியோ பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா நிறைய இஷ்யூல அப்படி அப்படியே கேஸ் எல்லாம் போட்டு கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. கடைசியா எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அமல்படுத்தினது எப்ப? 2010. 2021 ஆகஸ்ட் 14 அமல்படுத்தினாங்க. 2021 ஆகஸ்ட் 14 தான் எல்லா கேஸும் வந்து ரிசால்வ் ஆகி ஃபுல்லா கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இது ஓகே நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். இதுக்கான ரிப்போர்ட் கூட ஒரு பேஸ் பண்ணி ஒருத்தரோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யாருடைய ரிப்போர்ட், யாருடைய அறிக்கை இது? ஓகே, இளைய பெருமாள். ஓகே, அதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க, தெரியுமா? இளைய பெருமாள் கமிட்டியா இல்ல இளைய பெருமாள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது ஏகே ராஜன் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. இதே ஏகே ராஜன் கமிட்டி இப்ப ரீசெண்டா கொண்டு வந்திருப்பாங்க. யாருடைய நீட் தாக்கம், ஓகே, நீட்டோடைய இம்பாக்டுக்காக ஏகே ராஜன் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அப்பவும் அதே ஏகே ராஜன் தலைமையில தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு கமிட்டி ஒன்று. அந்த ரிப்போர்ட் யாரு கொண்டு வந்தா அப்படின்னா நம்ம இளைய பெருமாள். இளைய பெருமாள் ஃபர்ஸ்ட் அவார்ட்
என்ன அவார்ட் வாங்கினாரு? 1998ல அம்பேத்கர் அவார்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதனுடைய முதல் விருது வந்து அவர் தான் வாங்கியிருந்திருப்பார். இளைய பெருமாள் சிதம்பரம். அவருக்கு இப்ப நம்ம நினைவு மண்டபம் வந்து கட்டியிருந்திருப்போம் கடலூர் சிதம்பரத்துல. 27 வயசுல 1952 மொதல் எலெக்ஷன்ல எம்பி ஆயிருந்திருப்பாரு. முதல் பொது தேர்தல் அம்பேத்கரை மீட் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னு படிச்சு வந்திருப்போம். இதே இவருடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் 1989 எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட், நம்ம எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இளைய பெருமாள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே அந்த காஸ்டிசம் கமிட்டி எல்லாம் போனா நிறைய கமிட்டி வரும் நமக்கு. இவரோடது வரும். சந்துரு நீதிபதி சந்துரு தலைமையில கமிட்டி அமைச்சது. 2023ல நாங்குநேரி பிரச்சனைக்காக கமிட்டி அமைச்சாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, அப்ப இங்க நம்ம மது விலக்குக்கு விலக்கு பார்த்தோம். 1971 பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்க. 1971 ஆகஸ்ட் 30 நமக்கு மது விலக்குக்கு விலக்கு அப்படின்னு அறிவிச்சோடனே ராஜாஜி, காயிதே மில்லத் இவங்க எல்லாமே போய் பேசுறாங்க. ஆனா வந்து இந்த திட்டத்தை உடனடியா கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ராஜாஜி எல்லாம் அப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருப்பார் மது விலக்கு. சோதனை முறையில எங்க இருந்தாங்க? இவர் வந்து கிடைக்க ஒரு மது விலக்கு அப்படி சொல்லலாம். அது ஒரு கார்பரேஷன், கவர்மெண்ட் பொதுத்துறை நிறுவனம் இருக்கு. மார்க்கெட்டிங் கார்பரேஷன் 1980 மார்க்கெட்டிங் கார்பரேஷன். இது கவர்மெண்ட் தொடங்குது அப்படின்னா நம்ம பின்னாடி ஆல்ரெடி இது இவங்களா உருவாக்குறாங்க. அதுல என்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கான மெடிசன் வந்து நம்ம உடனடியா கவர்மெண்ட்ல கிடைக்காது, அவைலபிள் எல்லாம் இருக்காது. அப்ப உடனடியா அவங்க இறந்து மெத்தனால் இஷ்யூ நமக்கு பார்த்துருந்துருப்போம். கொரோனா பீரியட்ல அவங்க என்னென்னமோ சாப்பிட்டு எல்லாம் இறந்து போனாங்க. அப்ப உடனடியா அவங்கள காப்பாத்துறதுக்கு நம்மளால முடியாது. அப்ப கவர்மெண்ட்டே வந்து ரெஜிஸ்டர்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளாக் மார்க்கெட்டிங்ல இருக்கிறது, அவங்கவுங்க அந்த கள்ளச்சாராயம் இந்த மாதிரி காய்ச்சறதெல்லாம் வந்து தடுக்க முடியும். அதுக்கான ஒரு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் தான் நமக்கு 1983 எம்ஜிஆருடைய பீரியட்ல கொண்டு வந்தாங்க. இது ஒரு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் நமக்கு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஆனா உடனடியா பேன் பண்ண முடியாது. ஓகே, அதனால நிறைய உயிரிழப்புகள் இருக்கும். அப்ப அதுவும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் கொண்டு வந்தோம் அப்படின்னா. சரி, அதுக்கு அடுத்து இப்ப இந்த 3 ரீசன் பீப்புள் வெல்ஃபேர் சொல்லியாச்சு. அரசு மானியம் கொடுக்காது மத்திய அரசு அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்டை மாநிலங்களுக்கு அந்த பகுதியில மதுவிலக்கு இல்லாம இருக்கிறது தான் வந்து கொண்டு வர்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றேன். சரி, ஓகே, இருக்கட்டும். அதுல
நிதி ஆதாரத்துக்கு மட்டும் மதுவிலக்க கைவிடுறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. கள்ளுக்கடைகள்லாம் மூட ஆரம்பிக்கிறாங்க 1973. இதெல்லாம் நமக்கு பெருசா தேவையில்லை. அப்ப 1971 ஆகஸ்ட் 30ஆம் தேதியிலிருந்து மதுவிலக்குக்கு விடை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதிலிருந்து ஏழையுடைய சிரிப்பிலிருந்து இறைவன் விலகி கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அண்ணா சொல்லியிருந்திருப்பாரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு. இங்க வந்து மதுவிலக்குக்கு விலக்கு கொடுத்ததுனால ஏழையுடைய சிரிப்பிலிருந்து இறைவன் விலகிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்ஸ் ஒரு லோகோல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்துருப்போம். எந்த லோகோ? TNUHDB, தமிழ்நாடு அர்பன் ஹாபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு. அதுல இதுக்கு முன்னாடி TNSEB-ஆ இருந்திருக்கும். தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு 1970. இப்ப 2021 இருந்து அதோடைய பெயர் மாற்றம் தமிழ்நாடு அர்பன் ஹாபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு பேர் மாறி இருந்திருக்கும். அதுல நமக்கு இந்த கோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மதுவிலக்கு ரத்து 1971 ஆகஸ்ட் 30. கேட்க மாட்டாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. டெஸ்ட் படிக்கிறது. அடுத்து நம்மளுடைய அமெரிக்க பயணம். இதெல்லாம் நமக்கு வேணும். இதெல்லாம் ஸ்டோரிஸ் அரசியல் ரீதியா இருக்கும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் இருக்காது. இதுல என்ன ஆகுதுன்னா திமுக பிரிஞ்சது கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவே தேவையில்லைதான். இங்க எம்ஜிஆர் அவருடைய செல்வாக்கு இந்த சைட்லாம் அதிகமா இருக்கான். நம்ம கலைஞருடைய மகன் வந்து முத்து. அப்ப அவங்களுடைய வசனத்துல அவர் நடிக்க வச்சிருந்திருப்பாரு. இவங்க 2 பேர்த்துக்கும் கான்ஃபிளிக்ட் ஆயிருந்திருக்கும். இல்ல நம்ம கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த கான்ஃபிளிக்ட்ல பிரிஞ்சு வந்திருப்பாங்க. 1972 அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசுறாங்க. அதே வருஷம் 1972 என்ன இருந்திருக்கும்? அக்டோபர் 17ஆம் தேதி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, அனைத்து இந்திய அப்படின்னு இப்ப சொல்லுவாங்கல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். முதல்ல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 1976 தான் பேரு மாத்துவாங்க. என்ன பேரு மாத்துவாங்க அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் மாத்துவாங்க. 1972 நமக்கு தொடங்கும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறம் 76 பேர் மாறி. இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுல அந்த அது மட்டும்தான் கண்டென்ட். மீதி எல்லாம் அரசியல் ரீதியா இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே அடுத்து வந்துடலாம். தீர்மானங்கள், 2 தீர்மானங்கள். இவங்களும் என்ன பண்றாங்க? நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வருவாங்க. யாருக்கு? நம்ம இவங்களுக்கு எதிராக சட்டசபையில சபாநாயகருக்கு எதிராகவே நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வேணாம். இருபெரும் விழாக்கள் அதுதான் நமக்கு முக்கியம். என்ன விழா? நமக்கு முதலாவது 1972 ராஜராஜ சோழனுடைய சிலை திறப்பு விழா. எங்க? தஞ்சாவூர்ல. நெடுஞ்செழியன் தான் அதுக்கு தலைமை தாங்குறானோ. முதலமைச்சர் வந்து ராஜராஜ சோழனுடைய சிலைய திறந்து வைக்கிறாங்க. அன்னைக்கு அவை யார சொல்லுவாங்க? அவை வேஷம் போடுறவங்க. அவை வேஷம் போட்ட நாடகத்துல நடிச்சிருப்பாங்க. படிச்சது இல்லையா? அவை சண்முகமா? ஓகே. இந்த தடவை அவை விருது யார் வாங்கியிருக்கா? 2024 நான் கேட்கிறேன். 24, 25.
யசோதா சண்முகம். Okay. எப்ப கொடுப்பாங்க இந்த அவார்டு? எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க? மார்ச் 8 மார்ச் 8 வந்து கொடுப்பாங்க. 1 lakh அமௌண்ட் ஏதாவது இருக்கா? 1 lakh 1 lakh 1.5 1 lakh 1.5 1.5. சரிங்க. மீதி எல்லாத்துக்கும் 1 lakh அப்படிங்கறத வரும். கல்பனா சாவ்லா அவார்டுக்கு யார் வாங்கியிருப்பாங்க? கல்பனா சாவ்லா எப்ப கொடுப்பாங்க? சாகச Jan செயல் 26 வீரத்தினம் ஜான் 26 ஆகஸ்ட் 15. Jan 26 நினைக்கிறேன் சார். 26 கொடுப்பாங்களா? கன்ஃபார்மா ஜான் 26. அப்ப இந்த டைம் கொடுத்தாங்களா? படிச்சீங்களா? அப்ப கொடுக்கறது அண்ணா பதக்கம் அல்லவா வீர தீர செயலுக்கு? ஆகஸ்ட் 15 தான் வந்து கல்பனா சாவ்லா விருது தருவாங்க. ஓகேவா? எப்ப என்ன அவார்டு அப்படிங்கிறது தனியா கிளாசிஃபை பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் அந்த அளவு டெப்தா போகல போனோம். ஆகஸ்ட் 15 50,000 தருவாங்களா? வீர தீர செயல் எப்ப இருந்து கொடுக்குறாங்க? டூ 2003ல இருந்து நம்ம கல்பனா சாவ்லா விருது எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க? 50,000 எவ்வளவு? 50,000 50,000 5 lakh. ஒரு 2 0 மிஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு 0 மிஸ் பண்ணிட்டீங்க. 5 lakh 5 lakh 5 lakh வந்து அமௌண்ட் தருவாங்க. துளசிமதி முருகேசன் பாரா பேட்மிண்டன்ல என்ன அவார்டு வாங்கி இருப்பாங்க? கோல்டா, சில்வரா, பிரான்ஸா? சில்வர் வாங்கி இருந்திருப்பாங்க. ஓகே, அவங்களும் அந்த அளவு டெப்தா போய் கேட்குறாங்க. அடுத்த டெப்தா போறதுக்குள்ள நம்ம இன்னும் டெப்தா படிச்சு வச்சிடணும். சரி, அப்ப இரு பெரும் விழாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ராஜராஜ சோழனுடைய சிலை திறப்பு தஞ்சாவூர்ல. ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாள் எப்ப கொண்டாடுறோம்? நவம்பர் 3 வந்து அவருடைய பிறந்தநாள். நவம்பர் 3 என்னன்னா அதே விழா. ஓகே, இதுவும் நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். சரி, அடுத்து வந்து அவை சண்முகம் அவங்களுடைய ராஜராஜ சோழன் நாடகம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும், பூம்புகார்ல அடுத்த பெரிய விழா வந்து பூம்புகார்ல நடத்தினாங்க. சரி, அந்த சென்னை உலக தமிழ் மாநாடு எந்த அளவுக்கு விழா கோலமா இருந்துச்சோ அதே மாதிரி அந்த 2 நாள் விழால 10 லட்சம் மக்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சிஎம் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. மீதி அந்த கதையெல்லாம் நமக்கு இடையில இருக்க அரசியல்லாம் நமக்கு வேணும். டைரக்டா அவங்க ஆட்சியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து அண்ணா மேம்பாலம். இது ஒரு முக்கியமான டேட்டா தான்.
1973ல ஜூலை 17. இந்த ஜூலை 17 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஜூலை 17 ஏதாவது பெயர் மாற்றம் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? மெட்ராஸ் பெயர் மாற்றமா? ஓகே, என்னன்னு? சென்னை. சென்னை டே எப்பன்னு தெரியுமா? ஆகஸ்ட் 22வா? ஏன் ஆகஸ்ட் 22? சும்மா வச்சிருக்காங்களா? சென்னை டீஸா 1639ல என்ன பண்ணாங்க? சென்னையை வந்து யார் வாங்கினா? சென்னப்ப ரெட்டி. சென்னப்ப ராஜா வாங்கினாங்களா? அப்படியா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல யார் வாங்கினா? பிரான்சிஸ் டே வாங்கியிருப்பாரா? ஓகே, அப்படிதான் சொல்லணும். கிழக்கு இந்திய கம்பெனி பர்சன்லாம் யாரும் இல்லையா அதுல? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனினா அதுல அத்தனை பேரும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. பிரான்சிஸ் டேவும் அங்க யார் அதுல டிரான்ஸ்லேட்டரா இருந்திருப்பாங்க. இந்த ஒப்பந்தம் வந்து சைன் ஆகும். ஆப்போசிட்ல யாரு கொடுப்பா, இங்க யாரு வாங்குவா, அதுல டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க. ஆண்ட்ரூ கோகன் ஒருத்தர் இருப்பாரா? அவரு கூட இருப்பாரா? பிரான்சிஸ் டேவோட படிச்சிருக்கோமா? அல்ல, படிச்சது இல்லை அப்படிங்கிறீங்களா? ஆண்ட்ரூ கோகனும் பிரான்சிஸ் டேவும் வாங்குவாங்க. கொடுக்கறது யாரு? சென்னப்பா தான் கொடுப்பாரா? அவருடைய பசங்க இல்லையா? கிளியரா இல்லைங்க. என்னது? நினைக்கிறேன் சார். தெரியல, கரெக்டா கேட்கல. நீங்க ட்ரை பண்ணி போடுங்க. தமிழ்லா எங்கட பதியிருப்பாங்களா? பிரதிநிதியா? ஓகேவா? அதுல டிரான்ஸ்லேட்டரா ஒருத்தர் இருப்பார். யாரு? பெரி திம்மப்பா இருப்பார். ஆனந்தரங்கர் அப்படின்னு போட்டு வரக்கூடாது. டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு பார்த்தவொடனே பெரி திம்மப்பா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். எந்த அன்னைக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 22 அப்பதான் அந்த ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அதனால நமக்கு அதுதான் சென்னை டே. அது என்ன, ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல ட்ரீட்டி அப்படின்னு யூஸ் பண்றோம், ஒரு சில இடத்துல அக்ரிமெண்ட் அப்படின்னு யூஸ் பண்றோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ட்ரீட்டின்னா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன? ஆனா ரெண்டும் ஒண்ணுதானே இல்லையா? தமிழ்ல வந்து ட்ரீட்டி அப்படிங்கிறது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வார்ல சைன் பண்ணா ட்ரீட்டியா சார்? நார்மலா சைன் பண்ணா ஒப்பந்தமா சார்? நார்மலா சைன் பண்ணா ஒப்பந்தமா? ஓகே, அதுவும் கரெக்ட் தான். ஃபார்மலா இருக்கிறது தான் நமக்கு. இப்போ மேம் சொன்னாங்கல்ல, ட்ரீட்டி அப்படின்னா லீகலா என்ன பண்ணணுமோ, அதாவது லெஜிஸ்லேச்சரோ இல்ல பார்லிமெண்ட்டோ முறைப்படி போறாங்க அப்படின்னா அது ட்ரீட்டி. லீகலா பண்றது, லீகலி பைண்டட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சட்டப்படியான ஒப்பந்தம், இணைப்பு, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு ட்ரீட்டி. அப்ப இதை கண்டிப்பா நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா லீகலி பைண்டட் சொல்லியாச்சு. அதே ஃபார்மல் வந்து கம்மியா இருக்கிறது வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அது
ஏதோ ஒரு பர்டிகுலரா விஷயத்துக்கு பண்றாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட். ஓகே, ரொம்ப நாள் இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணணும், சட்டப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ட்ரீட்டி. கச்சத்தீவு அப்படிங்கறது நம்ம கொடுத்தோம், அது ட்ரீட்டியா அக்ரிமெண்டா? கச்சத்தீவு எப்ப கொடுத்தாங்க? 74 74ல. அது ட்ரீட்டியா அக்ரிமெண்டா? அக்ரிமெண்டா? அப்ப பேசிக்கிட்டாங்களா, உனக்கு இது எனக்கு இதுன்னு? அப்படி இருக்கிறதே 2 ஆப்ஷன் தான். இதுல பாதி சொல்லணும், அதுல பாதி சொல்லணும். இன்னும் 2 ஆப்ஷன் சேர்த்து சொல்லியிருந்திருக்கணும். சரி, ஃபைனலா ஓட் போட்டு சொல்லுங்க, ட்ரீட்டியா அது அக்ரிமெண்டான்னு. இப்ப யூரோப்பியன் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்திருக்கும் நம்ம, அப்போ பண்ணோம்ல தடையில்லா வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீ ட்ரேட். யூரோப்பிய யூனியன்ல அப்ப பண்ண தடையில்லா வர்த்தகத்தை இப்ப ஒப்பந்தம் போட்டிருக்கோம். என்ன சொன்ன, ஒப்பந்தம். ஓகேவா? அப்ப ட்ரேடுக்காக யூஸ் பண்ற வேர்டெல்லாம் மோஸ்ட்லி காமனா என்ன இருக்கும்னா இந்த ஒப்பந்தம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இங்க கச்சத்தீவுங்கிறது ஒரு பகுதி, நாட்டோடைய ஒரு பகுதியை கொடுத்திருக்காங்க. ட்ரேடா? இப்ப அது ஒப்பந்தம்னு சொன்னா கரெக்டா வருமா, இல்ல ட்ரீட்டின்னு சொன்னா கரெக்டா வருமா? ட்ரீட்டி லீகலா பைண்ட் பண்ணணும். நாளை பின்ன இந்த அக்ரிமெண்ட் மாதிரி பேசி முடிச்சுட்டு அதை எப்பனாலும் மீறலாம், ஓவர் ரூல் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்க கிடையாது. ஒரு நாட்டோடைய ஒரு பகுதியை நம்ம ஃபார்மலா இங்கிருந்து அங்க சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்ப அது கண்டிப்பா அக்ரிமெண்டா இருக்காது, ட்ரீட்டியா தான் இருக்கும். லீகலி பைண்டட் தான். இப்ப சட்டப்படி தான் நம்ம வந்து சட்டம் போட்டு தான் உடன்படிக்கை, உங்களுக்கு இந்த அதிகாரங்கள்லாம் இருக்கு, எங்களுக்கு இந்த அதிகாரங்கள்லாம் இருக்கு, அதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு தான் பண்றோம். அப்ப அது லீகலி பைண்டட். ஸோ என்ன ஒரு ட்ரீட்டி. ஓகேவா? புரியுதா? அப்படியே படிக்கிறது என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? அப்பதான் புரியும். இப்போ படிக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. சரி, இங்க என்ன நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அண்ணா மேம்பாலம் அப்படிங்கிறது சொல்றாங்க. 1973 ஜூலை 17ஆம் தேதியாம். எங்க ஆரம்பிச்சது பாருங்க, சம்மந்தம் இல்லாம ட்ரீட்டி அக்ரிமெண்ட்ல கொண்டு வந்து நின்றுருக்கோம். இதுல நமக்கு ஜெமினி பிரிட்ஜ் இருக்கான். ஜெமினி பிரிட்ஜ் இருக்கா, அது என்னன்னு பேர் மாத்திருக்காங்க. ஜெமினினா படம் தான் ஞாபகம் வருதா? அண்ணான்னு பேர் மாத்திருக்காங்களா, அண்ணா மேம்பாலம்னு பேர் மாத்திருக்காங்க. உம்மனை போராட்டம் எப்ப நடந்துச்சுன்னு தெரியுமா? 53 years sir. 53. 53. நமக்கும் ஏரோபதி வந்துருச்சோ, உன்னை ஆட் ஆகி சரி இல்ல இல்ல, டைப் நான் பிரச்சனையா? டைப் பண்ணிட்டேன். இரு பெரும் விழா எப்ப நடந்துச்சு? இப்படி திரும்ப அடுத்த பேஜ் வரத்துக்குள்ள மறந்துடணும். ஓகேவா? 7. ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பேஜ் திருப்பறதுக்குள்ள என்ன பண்ணிடணும், இப்பதான் சொல்லிட்டு அந்த பேஜ் கூட மாறல போல. தஞ்சாவூர்ல ராஜராஜனுக்கு சிலை வச்சோம், அந்த சிலையை அப்படியே அடிச்சு உடைச்சாச்சு வச்சத. 1972
அதான் இனி ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் சொல்லிட்டே வரணும் போல. முப்பெரும் விழா 1953 3 வருதா? இரு பெரும் விழான்னா ஏதாவது 2 வரும் அப்படின்னாவது மைண்ட்ல வைங்க. 1972 72 ஓகேவா? இப்ப என்னது முப்பெரும் விழா எப்ப? 53. என்ன ஆகுதுன்னா நான் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் தெளிவா இருக்கிறது எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் போல. இரு பெரும் விழா இப்ப 72 ஓகேவா? முப்பெரும் விழா சொல்லுங்க மறுபடியும் இயரு எந்த வருஷம்? 53 அதுதான் அதான் சொன்னேன். 53ல வந்து மும்முனை போராட்டம் ஓகேவா? சரிதா? என்ன முதல்ல சொன்னதையும் என்ன பண்ணிடணும், கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டணும். மும்முனை போராட்டம் 1953. அடுத்து இரு பெரும் விழா அப்படிங்கிறது 1972. முப்பெரும் விழா அப்படிங்கிறது 1973. பார்ப்போம், நாளைக்கு கேட்போம். நாளைக்கு என்ன பண்ணணும், தலைகீழ அப்படி சொல்லணும். இரு பெரும் விழாலாம் அப்படின்னா அதை சொல்லணும், இங்க மாத்தி மாத்தி சொல்லிக்கணும். ஓகேவா? நாளைக்கு பார்ப்போம். சரி, அதாவது நான் தெளிவா இருக்கணும். சரி, இங்க என்ன பண்ணாங்க, அண்ணா மேம்பாலம்னு பேரை மாத்திட்டாங்களாம் ஜெமினி பிரிட்ஜ. எப்ப? 1900 அதே 73 தான். இருக்கட்டும், வேற என்னென்னலாம் பேர் மாத்திருக்காங்க? மர்மலாங் அப்படிங்கிற பாலம் என்னவா மாறி இருக்கு? மறைமலை அடிகள். ஓகேவா? மர்மம் அப்படின்னு இருக்கா, இங்க மறை அப்படின்னு இருக்கா, ரெண்டு ஒண்ணு தானே. இப்படின்னு கேட்கணும். ஆமா அப்படின்னு கேட்டுட்டு நாளைக்கு வந்து மறைமலை அடிகள் பாலம்னு கேட்டா மாத்தி தான் சொல்லணும். ஓகேவா? பாக்குறேன் எவ்வளவு டைம் இதை படிக்கணும், எப்ப தெளிவாகணும். சரி, அடுத்து வந்து அடையாறு பாலம். அடையாறு வந்து திருவிக்கா. சரி, அடுத்து வந்து வாலாஜா பாலம் காயிதே மில்லத். காயிதே மில்லத் நூலகம் எங்க தொடங்குறாங்க? திருநெல்வேலி. கார்மேகம் அப்படிங்கிற ஒரு கவிஞருக்கு நூலகம் தொடங்குறாங்களா? எழுத்தாளர் கார்மேகத்துக்கு எல்லாம் படிக்கவே இல்லையேங்கிறீங்களா? சரி, அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கார்மேகம். எஸ்.ஆர். அரங்கநாதனுக்கு அப்படிதான் நூலகம் தொடங்கலையா? சீர்காழி அவருடைய ஊரு. மீதி எல்லாம் நமக்கே தெரியும். ஒரு பெரியார், பாரதிதாசன் எல்லாம் நம்மளே படிச்சிருக்கோம், நிறைய டைம் பார்த்திருக்கோம். சரி, இங்க வாலாஜா பாலம் காயிதே மில்லத் பாலம்னு சொல்றாங்க. வெலிங்டன் பாலம் பெரியார் பாலம். ஹாமில்டன் அம்பேத்கர்.
என்ன யார் அப்படிங்கிறது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ணா ஃப்ளைஓவர் வந்து நமக்கு 1973ல ஜெமினி பிரிட்ஜை தான் வந்து அண்ணா ஃப்ளைஓவர் பேர் மாற்றினாங்க. அடுத்து மர்மலாங் வந்து மறைமலையடிகள் வரும். வாலாஜா வந்து காயிதே மில்லத். அடையாறு வந்து திருவிக்கா. வெலிங்டன் பாலம் பெரியார் வரும். ஹாமில்டன் அம்பேத்கர் பாலம். சத்பவான் திவாஸ் அப்படின்னு நமக்கு ஏதாவது நாள் இருக்கா? மத அதாவது மதம் வேணும், நல்லிணக்க தினம் அப்படி ஏதாவது தினம் இருக்கா நமக்கு? ஒருமைப்பாடு தினம் தெரியுமா? ஒருமைப்பாடு தினம் படிச்சிருக்கோமா? நவம்பர் 19 இந்திரா காந்தியோடைய பிறந்த நாள். அவங்க இறந்த நாள் என்ன தினம்? யாருடைய பிறந்த நாள்? பட்டேல். என்ன தினம்? அக்டோபர் 31 யுனைடெட் டே. ஓகே, ஒற்றுமை தினம். இப்ப பாருங்க, நவம்பர் 19 அவங்களுடைய பிறந்த தினம், ஒருமைப்பாடு, இங்கே ஒற்றுமை. அதே ஆகஸ்ட் 20 ராஜீவ்காந்தியோடைய பிறந்தநாள், நல்லிணக்க தினம், ஹார்மோனி டேவா. ஆகஸ்ட் 20. அதே அவருடைய நினைவு தினம் வந்து மே 21. என்னது? ஆன்டி டெரரிசம் டேவா, தீவிரவாத எதிர்ப்பு தினம்னு சொல்லுவாங்க, மே 21. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து நமக்கு முப்பெரும் விழா கொடுத்துருக்காங்களா? இங்க கொடுத்துருக்காங்களா பாருங்க, 7/3 இருக்கு. முப்பெரும் விழா அப்பதான் நடந்துச்சாம். என்ன அந்த முப்பெரும் விழா அப்படின்னா, வந்து ஆகஸ்ட் 20 வார் டேஸ். ஆகஸ்ட் 20 நல்லிணக்க தினம்ங்க, ஹார்மோனி டே. முப்பெரும் விழா என்னன்னா 3 விஷயம். நம்ம எட்டயபுரம் பாரதியாருடைய நினைவு இல்லம், அவர் வாழ்ந்த இடத்த நினைவு இல்லமா மாத்தினது. இப்ப கூட ஒரு 17 இந்த புராதன சின்னங்கள் மறுபடி இடங்களை வந்து புதுப்பிக்கிறாங்க. போன பட்ஜெட்ல சொல்லியிருந்திருப்பாங்க, 2025-26 பட்ஜெட்ல. இப்ப முதல் விஷயம் வந்து எட்டயபுரத்துல பாரதியார் இல்லத்தை நினைவு இல்லமா மாத்தினது. 2வது வஉசிக்கு சிலை அமைச்சது. 3வது நம்ம பாஞ்சாலங்குறிச்சியில 1974 வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டை எழுப்பினது. முக்கியமானது. இந்த கோட்டை யாரு உருவாக்குனா? பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கணபதி ஸ்தபதியா? ஓகே. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நம்பிக்கைக்குரிய படை தளபதி யாரு? இவர் தான் அந்த கோட்டையில இருந்து நிறைய பேர்த்த ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருப்பார் ஒருத்தர். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நம்பிக்கைக்குரிய படை தளபதி கருணாகர மேனனா something. சுந்தரலிங்கம். யாரோ சொன்னாங்க, கருணாகரன் மேனன் வராது. கருணாகர சுந்தரலிங்கம். தொண்டைமான். ம்ஹும். Okay, okay. அவங்க எல்லாருமே எகெயின்ஸ்டா தான் இருந்திருப்பாங்க. ஸ்வர்ணகிரி அந்த பகுதியை சார்ந்த சுந்தரலிங்கம், அவங்க தான் வந்து நம்பிக்கைக்குரிய தளபதி. நிறைய இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனையும் காப்பாற்றி இருந்திருப்பாங்க. அதே சின்னமலைக்கு படிச்சிருக்கோமா? பொல்லானூர்
அவங்களுக்கு இப்ப ரீசெண்டா கூட நினைவு மண்டபம் கட்டினாங்க. எங்க? சித்தோடு பர்டிகுலர் பிளேஸ் ஜெயராமபுரமா? ஈரோட்ல. ஓகே. அதுக்கப்புறம் புலித்தேவனுக்கு ஒண்டி வீரன். ஓகே. 3 பேர்த்தோடைய தளபதிகள் பார்த்து வச்சுக்கோங்க. சுந்தரலிங்கம் தான் நமக்கு புதுசா இருக்கும். பென்னி காலடி யாருக்கு? புலித்தேவனா? ஓகே. அவங்களுக்கும் இப்ப சிலை திறந்து வச்சாங்களா? ஓகே. சரி, இது நமக்கு முப்பெரும் விழா. இதெல்லாம் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா தமிழரசு மேகசைனும் வந்திருக்கும். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற தனியா ஒரு புக்காவே இருக்கும். இப்போதைக்கு பேசிக்ஸ் நம்ம இந்த தற்கால தமிழ்நாடு வரலாறுல இருக்கிறத முதல்ல படிப்போம். இதுல தெளிவாகும். அதுவே போதும். ஓகேவா? நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தேட தேட கன்ஃபியூஸ் ஆகிட்டே தான் இருப்போம். முதல்ல இதை பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இதை வச்சு ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். சரி, அப்ப 1973 மே 12 3 விஷயம். ஒண்ணு, எல்லாமே நினைவில்லம் சார்ந்துதான் இருக்கு. எட்டயபுரம்ல பாரதியாருடைய இல்லத்தை நினைவு கூடமா மாத்துனது. இப்ப கூட அது சேதம் அடைஞ்சது. பாரதியாருடைய இல்லம் மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்காக உடனடியா பட்ஜெட்ல 2025-26 பட்ஜெட்ல 17 புராதன கட்டடங்கள் எல்லாம் பழசா இருக்கு, அதை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற திட்டம் கூட தொடங்கி இருந்திருப்பாங்க. 17. ரெண்டாவது, வ.உ. சிதம்பரனாருக்கு சிலை அமைத்தது. மூணாவது, நம்ம பாஞ்சாலங்குறிச்சியில கட்டபொம்மனுடைய கோட்டை வந்து கட்டினது. கணபதி ஸ்தபதி உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா அந்த அண்ணா ஃபிளைஓவர் வந்து 1973. ஆக்சுவல் டேட் வந்து ஜூலை 1. ஓகேவா? நமக்கு புக்ல ஜூலை 17 அப்படின்னு இருக்கும். அவங்க எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு எடிட்டே பண்ண முடியாது. இதை ஆன்சரா கொடுத்தா அதை வைக்கிறாங்க. அதனால ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? இவங்க புக்கு படி இது கரெக்டு. நம்ம சேலஞ்ச் பண்ணிக்க வேண்டியிருக்கோம் தப்பாச்சுன்னா. ஆக்சுவல் டேட் வந்து ஜூலை 1 தான். அவங்க கொடுத்துருக்கிறனால நம்மளாதான் சோறுங்கிற மாதிரி எடுத்துக்கோம். நம்ம அவ்வளோதான். ஓகே. அடுத்து இதுல முப்பெரும் விழா பார்த்துட்டோமா? மாநில சுயாட்சி தீர்மானம். நம்ம மாநில சுயாட்சிக்காக அப்போ முறையா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா போடப்பட்ட குழு மத்திய மாநில உறவுகளுக்காக என்னது? ராஜமன்னார் கமிட்டி. ராஜமன்னார் கமிட்டி 1969. அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போடப்பட்டது சர்க்காரியா 1983. அதுக்கப்புறம் பூஞ்சி குழு போட்டிருந்திருப்பாங்களா எப்ப? 2007. ஓகே. 2007ல போட்டிருந்திருப்பாங்க. இப்ப நம்ம ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா வந்து ஜஸ்டிஸ் வச்சு போட்டிருந்தோம். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜஸ்டிஸ் வச்சு ஜோசப் குரியன் 2025ல வந்து அப்பாயிண்ட் பண்ணோம். அதுல மெம்பர்ஸ் இருக்கவங்க யாரு? நாகநாதன். நாகநாதன் யாரு? அசோக் வரதன் ஷெட்டி. ஓகே. அதுல அசோக் வரதன் என்னவா இருப்பாரு, நாகநாதன் என்னவா இருந்தார்? 2 பேரும் என்னவா இருந்தாங்க? எல்லாமா படிக்க முடியும். இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி எப்ப தொடங்கினாங்க?
இன்னும் சொன்னா அடுத்து அதுல இருந்து கேள்வி கேட்டே போறது. 2008 ஓகே. எங்க திருவாரூரா சென்னையா? நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 2 தான் இருக்கும். சென்னை ஒன்று, திருவாரூர் ஒன்று. திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம் 2009. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி கடல்சார் பல்கலைக்கழகம் 2008. ஓகேவா? அது வந்து சென்னையில இருக்கு. அதுவே இங்க மத்திய பல்கலைக்கழகம் 2009 திருவாரூர்ல தொடங்கியிருப்பாங்க. யார் இதுல மேரிடைம்ல இருந்தா? அசோகவர்தன். அப்ப நாகநாதன் பிளானிங் கமிஷனா? அதுல மெம்பரா இருந்தவரா? யாரோ ஏதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு தான் கேக்குது. நாகநாதன் எதுல இருந்தார்? இவரு ஜஸ்டிஸ் ஜோசப் குரியன். அசோக் சொல்லிட்டீங்க. சரி, அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க எதுல இருந்தாரு என்னன்னு. இதுல மாநில சுயாட்சி தீர்மானம் 1974 அவருடைய ராஜமன்னாருடைய ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கேட்டிருக்கோம். மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்தோம். ராஜமன்னார் என்னென்னலாம் சொன்னாரு, 1969 அப்பாயிண்ட் பண்ணாங்க, எப்ப வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு? 71 கொடுத்தாரா? சரி, என்னென்னலாம் கேட்டாங்க நமக்கு, அதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் லக்ஷ்மண சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நமக்கு எஜுகேஷனுக்காக சொல்லுங்க. சிவராமன் வந்து சென் சிவராமன் அவங்கெல்லாம் சர்க்காரியா. சந்திர ரெட்டி. பரவாயில்ல, எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. ஷார்ட்கட் போட்டு வைங்க, இல்லாட்டி அங்க போய் கொலாப்ஸ் ஆகிடும். சந்திரன் இங்க வருமா இல்ல சர்க்காரியோட வருமா அப்படிங்கிறது டவுட் ஆயிடும். ராஜமன்னார், அதுக்கப்புறம் லக்ஷ்மண சுவாமி, சந்திர ரெட்டி, இவங்க 3 பேரும் ஒரு டீம். அந்த சைடு சர்க்காரியால எல்லாமே எஸ்ஸா வரும். சர்க்காரியா, சிவராமன், இந்த 3 பேரு இவங்க 1983. ஏதாவது ஷார்ட்கட் போட்டு வைங்க, இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகும். அதான் எஸ்ல எல்லாருமே இங்க வந்துருவாங்க. இங்க சிஎல்ஆர் கிளியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜமன்னார். சரி, இவர் என்ன சொன்னாரு? 1971 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. சரி, கொடுக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. என்னன்னா கேட்பாங்க, 263 உருவாக்கணும்னு சொன்னாரா? ஆர்டிகல் 263. நமக்கு 262 தெரியும், 2 மாநிலங்களுக்கு இடையில 6 ஓடுறது. அப்ப நம்ம ரிவர் இந்த ட்ரிபியூனல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் அதுல பேசுவோம். 263ங்கிறது மாநிலங்களுக்கு இடையான குழு, இன்டர் ஸ்டேட் கவுன்சில் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 1900 உருவாக்கணுமா? 90. ஓகேவா? சர்க்காரியா ரெக்கமெண்டேஷன் படி உருவாக்கணும். ஏஐஎஸ் அபாலிஷா, ஏஎஸ் கிடையாதா? அடுத்து வந்து பாதுகாப்பு, வெளியுறவு, இது 2 தவிர மீதி எல்லாமே வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மாநில அரசு கிட்ட பெர்மிஷன் கேளுங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, அது ஒரு ரெக்கமெண்டேஷன் நமக்கு தெரியும். இன்னொன்னு, நம்ம ஆல் இண்டியா சர்வீஸ் எல்லாம் கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கு, அதனால அதை அபாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆல் இண்டியா சர்வீஸ் இப்போதைக்கு என்ன இருக்கு? 3 இருக்கா?
ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இருக்கும். ஓகே, இந்த 3 சர்வீஸ் வந்து அபாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம நிதி ஆதாரங்கள், ரெவன்யூ சோர்ஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருங்க. இன்னொன்று, மாநிலம் ரிலேட்டடான கேசஸ் எல்லாமே நாங்கள் மாநிலத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிறோம், ஹைகோர்ட்டே போதும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த கஸ்டம் டேக்ஸு, எக்ஸ்போர்ட் டேக்ஸு எல்லாத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மாற்றி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அது போக ரெசிடியூவல் பவர்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு சர்க்கார்? இவர் ராஜமன்னார் மாநில பட்டியல் மாநிலத்துக்கு கொடுத்துருங்க. ரெசிடியூவல் பவர்ஸ் ஆர்டிகல் ஏதாவது இருக்குங்களா? என்ஜி அதிகாரம் 248 248 247ங்கிறது பிற துறைகளுக்கான நீதிமன்றம் உருவாக்குறது. ஓகே, நம்ம சொல்லாதது போக கோர்ட்ஸ் எல்லாமே உருவாக்குறது 247. 246 அப்படிங்கிறது லிஸ்ட், என்னென்ன லிஸ்ட் இருக்கும், சென்ட்ரல் ஸ்டேட் கன்கரண்ட் லிஸ்ட் வரும். 245 அப்படிங்கிறது லிமிடேஷன், நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி எந்தெந்த எல்லைகளுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 248 249 என்ன சொல்லுவோம்? ஸ்டேட்டுடைய வெல்ஃபேர் தான். அதுக்காக மாநில பட்டியலில் மாநில மத்திய அரசு பட்டியல் சட்டம் சட்ட இயற்றலாம். ஏற்றுனர். யாருடைய பெர்மிஷன் வேணும்? மாநிலங்களவை. மாநிலங்களவை, பார்லிமெண்ட் வராது. மாநிலங்களவையுடைய ஒப்புதலோட சட்டம் இயற்றலாம். 2/3 மெஜாரிட்டியோட நிறைவேற்றணும். எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அது? அப்படிலாம் இருக்கா? 1 year 1 இயரா? 1 இயரா 6 மந்த்தா? 1 இயர் இருக்கா? தெளிவாக தான் இருந்தா கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறீங்களா? அதுதான் நம்ம தெளிவா இருக்கணும் மேடம். ஆமா, இப்ப நாளையில இருந்து எப்படி கன்ஃபியூஸ் பண்றேன் மட்டும் பாருங்க. யாருக்கு சொல்றேங்கிறது புரியும். 1 இயருக்கு இருக்கும். ஓகேவா? மறுபடியும் வேணும்னா மறுபடியும் 2/3 மெஜாரிட்டி ரெனுவல் வந்து பண்ணிக்கலாம். ரெனியூவல் பண்ணலாம். ஓகேவா? எப்படி 2xல போற மாதிரி இருக்கா? சரி, வேற என்ன சொன்னாங்க இவங்க? 249 சொல்லியாச்சா? 250 அப்படியே போனா அப்படியே ஆர்டிகல் பார்த்துட்டு இது முடிஞ்சு போயிடும். இங்க நம்ம தற்கால தமிழ்நாடு வரலாறு முடிக்க மாட்டோம். 356 யூஸ் பண்ணணும்னு சொன்னாரா? 356 யூஸ் பண்ணோம், கடைசி ஆயுதமா நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறது சொன்னாங்க. இல்ல அதை நீக்கணும்னு சொன்னாரா? 356 யாரு? ராஜமன்னார் நீக்கணும்னாரா இருக்கணும்னு சொன்னாரா? நீக்கணும் சொன்னார். கடைசி ஆயுதம் சொன்னார். அது பெருசு அடிச்சு காமிங்க. நீக்கலாமா இருக்கலாமா? 356 கடைசி ஆயுதமா தான் சார் சொல்லியிருப்பாங்க. அப்ப நீக்கணுமா? என்ன வச்சுட்டு இருக்கலாம். ஓகே, வச்சுக்கோங்க, பரவாயில்ல. நம்ம மனசு வந்து கொடுக்கணும், இருந்துட்டு போகட்டும்னா, ஆனா கடைசி ஆயுதமா யூஸ் பண்ணுங்க, அரசியலமைப்பு சீர்குலைஞ்சா மட்டும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்ப எதை தான் நீக்கணும்னாரு? ஆல் இண்டியா சர்வீஸ் வேணாம்னு சொன்னாரு. அடுத்து 256 257 256 257 வேணான்னு சொன்னாரு. 339 2ல வந்து இதெல்லாம் நீக்கிடுங்கன்னு சொன்னாரு. 256 என்னது? பார்லிமெண்ட் என்ன சட்டம் போடுறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம். அதே 257 பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து ரயில்வேஸ் வருது அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே வருது. சதர்ன் ரயில்வேஸ் இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் ஜோனல் எது? நமக்கு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரயில்வே ஜோனல் இந்தியால எவ்வளவு ஜோன்ஸ் இருக்கு ரயில்வே? 17 17 18 18 அப்டேட் ஆகுங்க. விசாகப்பட்டினம் வந்து 2019 அப்ரூவல் கொடுத்துட்டாங்க.
ஸ்கூல் புக்கில் வந்து இன்னும் அப்டேட் ஆகல. 18 ரயில்வே ஜோன்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஜோன் இது முதலாக உருவாக்கப்பட்ட ஜோன். வழக்கம் போல எடுங்க கான்செப்ட். ரொம்ப பெருமையா இருக்கு கான்செப்ட். அதான் சதர்ன் ரயில்வே தான். ஓகேவா? பெருமையா இருக்கா? அவ்வளோதான். கேட்குறோம்னாலே அந்த கான்செப்ட் எடுத்துடணும். நம்ம சைடாக தான் இருக்கும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா. சரி, அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் ரயில்வே ஜோன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 256 அப்படின்னா சட்டம் போடுறாங்கன்னா பார்லிமெண்ட் அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். 257னா பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். 339 ஆர்டிகல் படிச்சிருக்கீங்களா? எஸ்சிஎஸ்டியோடைய வெல்ஃபேர் சொல்லி இருந்திருப்பாங்களா? மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இதெல்லாம் நீக்கிடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் தான் நமக்கு அங்கே ராஜமன்னருடைய ரெக்கமெண்டேஷன். நடைமுறையாச்சும் நடைமுறையாகல, பேப்பர் அளவு மட்டும் இருந்திருக்கும். நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன நடைமுறைப்படுத்தணும்? 1974 ஏப்ரல், இங்க பாருங்க எல்லாமே 4/4/4/4/16 ஏப்ரல் 16 அப்ப 1974ல சுயாட்சி தீர்மானம் நம்ம கொண்டு வந்தோம். அதுல இருந்து நம்ம தான் தேசிய கொடி ஏத்துறோம். ஓகே, சிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1974 ஏப்ரல் 16 வந்துட்டோம் கடைசி. அடுத்து வந்து பிரச்சனை. இது வரைக்கும் படிச்சதே பிரச்சனை தாங்கிறீங்களா? என்ன பிரச்சனை நெக்ஸ்ட்? கச்சத்தீவு பிரச்சனை. ஓகே, கச்சத்தீவு அப்படிங்கிறது எங்க இருக்கு? தண்ணிக்குள்ளதானா? பார்க் ஸ்ட்ரீட். ஓகே, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும் அப்படின்னா 17th செஞ்சுரியில அந்த பகுதியை ரூல் பண்ணவங்க சேதுபதி மன்னர்கள். ராமநாதபுரம்னாலே சேதுபதி மன்னர்கள் தானே. அப்போ 17ஆம் நூற்றாண்டு ரேஞ்சில் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்திருக்கும். அது ஒரு சின்ன ஒரு ஐலாண்டு தான் சொல்றாங்க. ஒரு 280 ஏக்கர் ஏரியா இருக்கும். அவ்வளோ எக்ஸ்டென்ட் வந்து இருக்கு. அதுல கச்சம் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? ஆமையம், இல்லாட்டி பச்சைன்னு சொல்றாங்க. பச்சை தீவு கச்சத்தீவா மாறி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது நமக்கு பிரச்சனை இல்லை, என்னவோ மாற்றி போட்டோம். அங்க வந்து தேவாலயம் ஒன்று இருக்கான். அதில் எப்பவுமே ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை மார்ச்ல, அப்போ பாருங்க நெக்ஸ்ட் மந்த் ஃபங்க்ஷன் நடக்குமோ. அதில் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து இந்த பில்கிரிமஸ் நிறைய பேர் யாத்ரீகர்கள் புனித பயணம் எல்லாம் வருவாங்க. நம்ம படிச்சு வந்திருக்கோம். மீனவர்களும் அங்கதான் போய் என்ன பண்ணுவாங்க? இலைப்பாறக்கூடிய இடமா வந்து இந்த கச்சத்தீவு தான் இருக்கும். இப்போ இது யாருக்கு அப்படிங்கிற டவுட் வருது. நம்ம இங்க அப்படியே இந்த கான்செப்ட் மாதிரியே இருக்கும். பெருபாரி கேஸ் மாதிரியே. பெருபாரி கேஸ் வந்து நம்ம கடைசியா எப்ப பண்ணோம்? 111 பகுதிகள் கொடுத்து 51 பகுதிகள் வாங்கணுமா? ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கோமா கரெக்டா? தானா 100வது அமெண்ட்மெண்ட்ல நம்ம பண்ணியிருந்திருக்கோம். 1960ல பெருபாரி கேஸ் போட்டு வந்திருப்பாங்க. அப்படியே கேஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். 60, 69 கடைசியா வந்து ஒரு முடிவுக்கு வருது. 2015 111 பகுதிகள் கொடுத்துட்டு 51 பகுதிகள் வாங்கி இருந்திருக்கும். 4 ஸ்டேட்டோட எல்லைகள் வந்து சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இந்தியாவுடைய எல்லையை குறைக்கிறது பண்ணணும். பண்ணணும். 1960 பெருபாரில் என்ன சொன்னாங்க? சேர்க்கறதுக்கு தான் ஆர்டிக்கல் இருக்கு, நீக்கிறதுக்கு ஆர்டிக்கல்லாம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதனால கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண வேணாம்னு சொன்னாங்களா? பண்ணணும். பண்ணணும். சரி, 1969ல மகான்பாய் ஈஸ்வர்பாய் பட்டேல் கேஸ். 1969 அப்போ ஒரு கேஸ் நடந்துச்சு. அதுல என்ன சொன்னாங்க? அப்போ படிச்சதே இல்லை அப்படிங்கிறீங்களா? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. திரும்ப 2015ல
மறுபடியும் வந்து 69க்கு அப்புறம் 1990 இல்லையா அடுத்த கேஸ்? கரெக்டா? 1990ல அடுத்த கேஸ் வந்திருக்கும். கேஸ்ல ஷா அவருடைய ஜஸ்டிஸ் வந்து ஷா அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாரு, கண்டிப்பா அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம 2015ல 100வது அமெண்ட்மெண்ட் பண்ணோம். ஓகேவா? அப்ப 99வது அமெண்ட்மெண்ட் என்ன? அந்த ஏசியா ஆணையம் எந்த ஆணையம்? கொலிஜியம் பதிலே ஒரு நீதி ஆணையம் கொண்டு வருவாங்களே. நீதி ஆணையமா இல்ல நீதிபதிகள் நியமன ஆணையம்? நீதிபதிகள் நியமன ஆணையம். அண்ணன்னு சொல்லும் போதே டவுட் ஆகாம நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் வாங்குறீங்களா? நீதிபதிகள் நியமன ஆணையம் நம்ம 2014 15 14 14 15ல வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களா? 2014 டிசம்பர்ல கொண்டு வந்திருப்பாங்க. 15 அக்டோபர்ல கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகே, என்னமோ சொல்ல வந்தேன், சரி மறந்துட்டேன் விடுங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்களாம், கட்சித்தீவு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு போட்டோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இன்னொரு கேள்வி. நீதிபதிகள் இடமாற்றம் பண்றாங்கல்ல, நம்ம ஆர்டிகல் 222 எல்லாம் யூஸ் பண்றோம். அந்த ஹைகோர்ட்டுடைய ஜஸ்டிஸ் சஃபல் பண்றது, பிளேஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இது சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸோடைய ஆலோசனை பிரசிடென்ட்டை கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதான்? இப்படி எல்லாம் கேட்டா என்ன பண்ண? கட்டுப்படுத்தும் சார். கட்டுப்படுத்துமா? எப்ப இருந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னா? இல்ல கட்டுப்படுத்தாதுன்னா ஏன் கட்டுப்படுத்தாது? எப்ப இருந்து கட்டுப்படுத்தாது? நம்ம கான்ஸ்டியூஷன் முடிச்சிட்டோமா? மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுங்க. அந்த அன்னைக்கு லீவுங்கிற மாதிரி இன்னும் அந்த கிளாஸ் மட்டும் எடுக்கல. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் மட்டும். அதான் ஒரு ஆள் புக் எடுக்கிறாங்க, இருங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதான்? நம்ம இங்க போவோம். இந்த மாதிரி இலங்கை உலகத்தோடைய நன்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுல உலகத்தோடைய முதன்மை 5 பேர் தான் கொடுத்தது. 5 பேரை ஸ்ரீலங்காவோட முதல் பெண் அதிபரா கொடுத்து இருப்பாங்க. சரிதம்மா, அது அப்படிங்கிறீங்க தெரியுமாவோ? அவங்கதான் வந்து அவங்க முதல் பெண் பிரதமரா அதிபரா
அது பிரதர். ஓகேவா? இலங்கையுடைய அப்ப பாருங்களேன் என்ன ஒரு ஒற்றுமை. அங்க வந்து ஸ்ரீலங்காவுடைய ஃபர்ஸ்ட் உமன் பிஎம் இருக்காங்க. இங்க வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் பிஎம் இருக்காங்க. இந்த 2 பிஎம்மும் பேசி வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டது தான் ட்ரீட்டி, உடன்படிக்கை போட்டுக்கிட்டதா 1974-76 முடிச்சு விட்டாங்க. அடுத்து இதுல என்னன்னா கச்சத்தீவு இலங்கைகிட்ட ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா June 26 போட்டிருந்திருப்பாங்க. 1974ல June 26 கச்சத்தீவு இலங்கையோட ஒரு பகுதியா அங்கீகாரம் கொடுக்குறோம், இலங்கைகிட்ட ஒப்படைக்கிறோம். பாக் ஜலசந்தி, பாக் வளைகுடா இந்த பகுதியில கடல் எல்லைகள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தோ ஸ்ரீலங்கன் மேரிடைம் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடன்படிக்கை இதெல்லாம் பேசிக்கிறாங்க. ஓகேவா? ட்ரீட்டி ஒன்று சைன் பண்றாங்க, உடன்படிக்கை இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒன்று பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிற உரிமை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா இங்க? அதை பத்தி எதுவும் பேசல. ஓகேவா? இப்ப அதுதான் பிரச்சனை. கச்சத்தீவோடைய மேற்கு கடற்கரையில 1 மைல் பரப்பளவுக்கு உட்பட்ட கடற்பகுதி இலங்கையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவோட இருந்து மீனவர்களோ யாத்ரீகர்களோ கச்சத்தீவுக்கு செல்றதுக்கு இலங்கை அரசு கிட்ட முன் அனுமதியோ விசாவோ வாங்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஓகேவா? அப்ப ஆக மொத்தத்துல ஃபர்ஸ்ட் டைம் 1974 ஜூன் 26 சொன்னது கச்சத்தீவு இலங்கையோட ஒரு பகுதியா அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா 1976 மார்ச் 23 செகண்ட் ட்ரீட்டி சைன் ஆகுது. அப்ப கச்சத்தீவு 2 விஷயங்கள் பேசுது, 2 ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கிறாங்க. 1974 ஜூன் 26, 1976 வந்து மார்ச் 23. 1974ல ஜூன் 26, 1976ல மார்ச் 23. ஓகே, 2 உடன்படிக்கை. இதுல வாட்ச் பேங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், WADGE வாட்ச் பேங்க். இந்த பகுதி கன்னியாகுமரிக்கு சவுத் சைட்ல இருக்கக்கூடிய பகுதி, நிறைய ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியா வாட்ச் பேங்க். WADGE அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரிக்கு சவுத் சைட்ல வளம் நிறைந்த பகுதி. இதோடைய உரிமை மொத்தமும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கச்சத்தீவு கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு என்ன பண்ணும், வாட்ச் பேங்க் கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்ப இதுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த 74ல ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிட்டாங்க. எதுக்கு அந்த பெரிய கேப்பு? இடையில என்ன ஆகுது, அவங்களுடைய ஆட்சி வந்து கலைஞ்சிருச்சு. 1975 ஜூன் 25 நம்மளுடைய எமர்ஜென்சி, உள்நாட்டு கலவரம், இன்டர்னல் அக்ரெஷன் சொல்லிட்டு எமர்ஜென்சியை போட்டுட்டுருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லா தலைவர்களும் அரெஸ்ட் ஆவாங்க. நம்ம ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், இவங்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர்களா வந்து மொரார்ஜி தேசாய் அவங்க கிட்ட தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பண்ணதுக்கு வெளியே போய் ஜனதா பார்ட்டி சார்பா 1978ல நமக்கு பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க. அவங்களும் மெஜாரிட்டி இல்லாம சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யார் வருவா? மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் சரண் சிங் வருவாங்க. அவங்களும் வந்து பார்லிமெண்ட்டுக்கே போகாம 170 டேஸ் இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அடுத்து யார் வருவா? யாருக்கு தெரியுங்கிறீங்களா? 77 to 79 மொரார்ஜி தேசாய். அடுத்து வந்து சரண் சிங். அதுக்கப்புறம் 80 to 84 இந்திரா காந்தி. அக்டோபர் 31 84 வரைக்கும் இருப்பாங்க. சரி, அப்ப இன்டர்னல் அக்ரஷன் நம்ம மொரார்ஜி தேசாய் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாத்திடுவாங்க, உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வந்து எமர்ஜென்சி போட முடியாது. எமர்ஜென்சி போடணும் அப்படின்னா கேபினெட்டோடைய ஒப்புதல் வேணும், அமைச்சரவையுடைய எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் வேணும். இன்னொன்னு, உள்நாட்டு கலவரம்ங்கிறது எல்லாமே உள்நாட்டு கலவரம் தான். ஆனா என்ன பண்ணணும், உள்நாட்டு கலவரம்ங்கிறது வார்த்தையை சேஞ்ச் பண்றாங்க, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி, ஆர்மடு ரிபல்லியன் அப்படின்னு மாத்துறாங்க. ஓகே, இன்டர்னல் அக்ரஷன் அப்படிங்கிறது ஆர்மடு ரிபல்லியன் மாத்தி இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அமைச்சரவையோட ஒப்புதல் வாங்கி தான் எமர்ஜென்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இலை கொண்டு வந்துருவாங்க. அப்ப நமக்கு 74ல இந்த ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை சைன் பண்றாங்க கச்சத்தீவுக்காக. அடுத்து 75ல எமர்ஜென்சி போடுறாங்க. அந்த எமர்ஜென்சி டே ஜூன் 25 நம்ம என்னன்னு சொல்றோம், அரசியலமைப்பு.
அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படின்னு சொல்றோம். சம்பிதான் அப்படின்னா கான்ஸ்டியூஷன், ஹத்யா அப்படின்னா கொலை பண்றது. அப்ப சம்பிதான் ஹத்யா திவாஸ், திவாஸ்னா டே. ஓகே, சரி. அப்ப இதுல 76ல வந்து ஏதாவது நடக்குதா அப்படின்னா, இங்க திமுக அரசாங்கத்தை கலைஞ்சிடுறாங்க ஜனவரி 31 ஓகே. 1971 என்ன பண்ணாங்க? 1971 அங்க டிஎம்கே படிக்கலையா? சென்ட்ரல்ல கலைச்சனால இவங்களுக்கு இங்கேயும் கலைச்சாங்களா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கலைச்சாங்களா? 1970 டிசம்பர் 27 நாடாளுமன்றத்தை அங்க கலைச்சாங்க. அதே மாதிரி இங்க எப்ப கலைச்சாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் 71 1971 எப்ப? ஜான் 3 அப்ப கலைச்சாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ இந்திரா காந்தியோடைய சப்போர்ட்டர்ஸா இருந்திருப்பாங்க. இப்ப இங்க வந்து எமர்ஜென்சி போட்டவனே சர்வாதிகாரத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க இத. அப்ப சர்வாதிகாரத்தின் தொடக்கம்னு சொல்லிட்டு முறையா இங்க தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. இந்தியாவிலேயே நிறைவேற்றப்பட்ட முதல் தீர்மானம் இங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்திரா காந்தி அவங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? 1976 நமக்கு 71 ஜனவரி 3 அவங்களா கலைச்சாங்க. 76 ஜனவரி 31 சென்ட்ரல்ல இருந்து கலைக்கிறாங்க. ஓகே, அப்ப எமர்ஜென்சி போட்ட பிரசிடென்ட் யாரு? ஃபக்ருதீன் அலி அகமது தான் இருக்கிறார். 74 to 77 வரைக்கும் இருப்பார். 77 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் யார் வருவா? இவர் தான் 5வது. 6வது நீலம் சஞ்சீவ் ரெட்டி வருவார். 77 to 82 வரைக்கும் இருப்பார். சரி, அப்ப இவரு தான் கலைச்சு விட்டுறாங்க, பாத்துக்கோங்க. அப்ப அவருக்கு கவர்னருடைய ரூல் வந்துருது. பிரசிடென்ட் ரூல், அவங்களுக்கு பதிலா கவர்னர் பி.கே. தவி, ஆர்.வி. சுப்பிரமணியம் இவங்க தான் வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்றாங்க. அப்ப இந்தியால இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக முதல்ல சர்வாதிகாரத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் அவங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அப்ப இவங்களா ஜான் 3 ஏதாவது டே இருக்கா? நமக்கு யாராவது பிறந்திருக்காங்களா? கட்டபொம்மனா? வேலுநாச்சியார் பிறந்திருக்காங்களா? அடுத்து கட்டபொம்மன், வேலுநாச்சியார் 2 பேருமே ஜான் 3 தான். வேற யாராவது வருவாங்களா? சாவித்திரிபாய் புலே வருவாங்களா? உள்ளே வருவாங்க. அவங்களும் வருவாங்க. 3 பேர். சரி, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இதுல பெருசா ஒண்ணும் இல்ல, கலைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. 1976ல என்ன சொன்னாங்க? 1976 ட்ரீட்டி மீனவர்களுடைய உரிமை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவும் சொல்லலையா? மீனவர்கள் அங்க போய் இந்திய மீனவர்கள் ஓய்வெடுக்கலாமா கட்சத்தீவுல? மீனவர்களோட உரிமை பத்தி ஓய்வு எடுக்கலாம், வலையெல்லாம் உலர்த்திக்கலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் புனித அந்தோனியார் கோவில் விழா நடக்கும், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. நம்மகிட்ட தான் இருந்துச்சா? எந்த சட்டப்படி நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொல்றாங்க? ப்ரூஃப் 1948 சென்னை ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்துக்கு கீழே தமிழ்நாட்டுடைய தாலுக்குல தான் வந்து கட்சத்தீவு இருந்ததற்கான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வாங்கின பகுதி எந்த பகுதி? வாட்ச் பேங்கா? வாட்ச் பேங்க்னு சொல்லுவாங்க. வாட்ச் பேங்க். ஓகே, நம்ம வாங்கினது. சரி, அதுக்கப்புறம் மதிப்பீடுல ஒன்றும் இல்லை. ஆட்சியை கைப்பற்றிய அண்ணாதுரை, அதாவது காங்கிரஸ்ல இருந்து அண்ணாதுரை தான் ஆட்சியை கைப்பற்றினாரு. ஆட்சிக்கான அடித்தளம் கொடுத்துட்டு போயிட்டார். அப்ப அதை ஃபுல்லா கண்டினியூ பண்ணி அதை நிறைவேற்றினது, அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றினது கருணாநிதி அவர்களும்.
டிஎம்கே வந்து நிறைய பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1976ல 71ல அவங்களுக்கு இந்திரா காந்தி அம்மையாருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஜனவரி 3ஆம் தேதி இங்க ஆட்சியை கலைச்சோம். திரும்ப அவங்க கலைச்சு விட்டது 1976 ஜனவரி 31ஆம் தேதி. அதே ஜனவரியில அவங்க கலைச்சு விட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினதுக்காக ஆட்சி இங்க கலைஞ்சிருக்கும். இவ்வளவுதான் நம்ம கருணாநிதி பார்ட் 2. ஓகேவா? 1 வந்து நம்ம அண்ணாவுடைய பீரியட்ல மீதி இருந்ததை ஃபுல்லா படிச்சுட்டோம். இவருடைய ஆட்சி ஃபுல்லாவே அதாவது 76 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம். கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே கலைச்சிட்டாங்க. இரு பெரும் விழா இப்ப 72வா? ஓகே. இரு பெரும் விழால என்ன பண்ணாங்க? என்ன அந்த இரு பெரும் விழாங்கிறது? ராஜராஜ சோழன் அது அவருக்கு சொல்ல. சிலை வச்சாங்க. ஓகே, வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அண்ணா அவ்வளவுதான் மேம்பாலம் படிச்சோம் அப்படிங்கிறீங்களா? அது இரு பெரும் விழாக்குள்ள வருமா? பேர் பூம்புகாருடைய விழா. ஓகே. முப்பெரும் விழால பாரதியார் கேட்கவில்லை. இப்ப சொல்லுங்க. பாரதியார், வ.உ.சி., கட்டபொம்மன். ஓகே. பாரதியார், வ.உ.சி., கட்டபொம்மன் 3 கப்பல் விட்டுருக்கோம். ஞாபகம் இருக்காங்க? சவுத் சைடு காமராஜர், மார்ஷல் நேசமணி, ஜி போப் 3 பேருக்கு பேர்லயும் கப்பல் விட்டு வந்திருக்கோம். ஓகேவா? மும்முனை போராட்டம் என்ன போராட்டம்? கள்ளக்குடி, அது நேரு வந்து விமர்சனம் பண்ணது, திமுக குலக்கல்வி அரசாங்கத்தை. 3வது குலக்கல்வியா? ஓகே. இதுதான் அந்த திமுக அரசாங்கத்துடைய மும்முனை போராட்டம். எப்ப டால்மியாபுரம் கள்ளக்குடியா மாறுச்சு அபிஷியலா? ஐயோ, அது படிக்கலையே நீங்க. 16 வருஷம் கழிச்சு மாறுச்சு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா எல்லாத்தையும்? 1969 அவர் வந்தவொடனே வந்து சேஞ்ச் பண்ணணும். கள்ளக்குடி பழங்கானத்தம். பரம்பிக்குளம் ஆழியாறு, அதுக்கு ஏதாவது டே இருக்கா? பரம்பிக்குளம் ஆழியாறு தினம் எது இல்லையா? எப்படி மே 10 விளக்கம் தர முடியுமா இந்த மே 10க்கு? மாநில மாநாடு நடந்திருக்கணும் சார், அது சொல்றாங்க. அதை அப்படியே வச்சிருக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஏதாவது நீங்களா சொல்றீங்களா இல்ல அதான் அபிஷியல் டேட்டாவா? புக்ல இருக்காங்க பரம்பிக்குளம் ஆழியார் தினம். பிஏபின்னு சொல்லுவாங்க, பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட்.
ஒப்பந்த நாள் எந்த அன்னைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க? அக்ரிமெண்ட் சைன் பண்ணது கடைசியா ஃபைனலைஸ் பண்ணி பேசி முடிச்சது நவம்பர் 9, 1958. அதுக்கப்புறம் வந்து எப்ப ஆனா நடைமுறையானது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு தொடக்க விழா அக்டோபர் 7, 1961. ஆனாலும் பிரச்சனையிலேயே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. அப்பவே தொடங்கி வச்சுட்டாங்க. ஆனா முழுசாலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இங்க 1969 இங்க பேசி முடிவெடுக்கிறாங்க. கடைசியா எத்தனை ஆறுகள் இருக்கு? 8 ஆறுகள் இருக்கு. ஓகே, அதுக்கு தலைமை தாங்கினது யாரு? நம்பூதியா சார். யாருங்க அவரு? கேரளாவோட சிஎம். அவரு தலைமையில தான் நடந்துச்சோ? பாருங்க, தலைமை கீழே யாரோ அவர் கமெண்ட் இல்ல பண்றாங்க. என்னங்க? மத்திய மத்திய அரசோட ஒரு அமைச்சரா? எஸ் சார். பேரு ராவா. ஆமா, KL ராவ். ராவ். KL ராவ். KL ராகுல்னு போட்டு வச்சிருக்காங்க. அவர் சைன் பண்ணிருப்பாரு. ஆமா, அவருதான் தலைமை தாங்கினது. மத்திய அரசுடைய பாசனம் மற்றும் மின்விசைத்துறை அந்த அமைச்சர் தான் வந்து தலைமை தாங்கினாங்க. ஏன்னா இரண்டு மாநிலங்களுக்கு இடையான ஒரு ஒப்பந்தம் போகுது அப்படின்னா மத்திய அரசு சார்பா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் இவங்களுடைய முன்னிலையில. நமக்கு எப்படி இங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சைன் பண்ணியிருந்திருப்போம். எப்ப சைன் பண்ணுவோம்? அப்படி எல்லாம் ஒண்ணு சைன் பண்ண வேலை அப்படிங்கிறீங்களா? 1960 செப்டம்பர் 19 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பதான் சைன் பண்ணாங்க. 1960 செப்டம்பர் 19. இப்ப அந்த அட்டாக் பண்ணப்ப என்ன அட்டாக் அது? ஏப்ரல் 22 பஹல்காம் அட்டாக் அப்ப ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரீட்டியா. இதுல நமக்கு 1960 செப்டம்பர் 19 அப்போ போட்டாங்க. அது இப்ப இது என்னது 2 நாடுகள் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா காமனான அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்க ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தலைமை தாங்கணும், சேர்பர்சனா இருக்கணும். அப்ப சிஜே என்னது ஐசிஜேவா, வேர்ல்ட் பேங்கோடைய முன்னிலையில். உலக வங்கியோடைய முன்னிலையில இந்த 2 நாடுகளும் வந்து 80-20% வந்து ஷேர் பண்ணி இருந்திருப்பாங்க. நமக்கு என்னென்ன ரிவர் வரும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில? சிந்து நதிநீர் ஒப்பந்தம். சிந்து நதிகளுடைய துணை நதிகள் அதுக்கு தெரியணும் முதல்ல. எது? சட்லஜ், பியாஸ், ஓகே ராவி. ஓகே, ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த 3ம் இந்தியாவுக்கு. அப்படியா? சரி, அங்க பாகிஸ்தானுக்கு மீதி 3 அவங்களுக்கு. ராக்கெட் எப்படி போகும் ஃபாஸ்டா? ம்? 3 சொன்னாலே பெருசு அப்படிங்கிறீங்களா? சினாப். மீதி எல்லாமே ஒரே மாதிரி தானே வரும். இண்டஸ் விட்டுருங்க ஒண்ணு பாகிஸ்தானுக்கு, ஜீரம் ஜெனாப். ஓகேவா? இதுல பெரிய நதி எது? இது ஜெனாப்பா. ஓகே, ஜெனாப் ரயில்வே இருக்கா? மேபம் வேர்ல்டோட அதிக உயரமான பிரிட்ஜா, ரயில்வே பிரிட்ஜ் ஜெனாப் தானே? செகண்ட் அம்ஜிகாத் ரயில்வே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனாப் ரயில்வே பிரிட்ஜ். பெரிய
இது என்னது, துணையா கிளையா, பிரான்ச்சா ட்ரிபியூட்டரியா? துணையா இருக்கு. துணையா இருக்கு. அது சிந்துவோட போய் ஜாயின் ஆகுறது. அப்ப சிந்து, சீலம், ஜீலம், ஜெனாப் இந்த 3 அவங்களுக்கு. அது 80% அவங்க எடுத்துக்குவாங்க, 20% நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க ராவி, பியாஸ், சட்லஜ் அது வந்து நமக்கு. அதுல இந்தியாவுக்குள்ளேயே முடிஞ்சது ஏதாவது நதி இருக்கா இந்த 3ல? பியாஸ். பியாஸ் வந்து இந்தியாவுக்குள்ளேயே ராஜஸ்தான் கிட்டே முடிஞ்சிடும். ஏன் ராவி நம்ம படிச்சிருக்கோம்ல, வரலாறுகள்ல படிச்சது இல்லையா? நேரு போய் கொடியேற்றுவாரா? Who session? நாக்பூர் மாநாடம் 1930 ராவி நதிக்கரையில கொடியேற்றுவாரு. நம்ம ஸ்வராஜ் டே, சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஜனவரி 26. அதுதான் ராவி. சட்லஜ் நம்ம நிறைய படிச்சிருந்திருப்போம். சட்லஜ்ல ஏதாவது டேம் கட்டி வச்சிருக்கிறாங்களா? இந்திரா காந்தி டேம். இந்திரா காந்தி பேர்ல டேம் இருக்கா? அது கேனல் ப்ராஜெக்ட் கிடையாதா? சட்லஜ் வந்து பக்ரானங்கள் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி வந்து கேனல் ப்ராஜெக்ட் 1998 இல்ல முன்னாடியே வந்திருக்கா? இந்திரா காந்தி வாட்டர் கேனல் ப்ராஜெக்ட் எந்த வருஷங்க? இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே போனா என்ன பண்றது? இந்திரா கால்வாய் திட்டம். இந்திரா கால்வாய் திட்டம்னு படிச்சது இல்லையா? 83 84 83 தான் வச்சாரா? November 2, 1984. ஆ 84 November 2. தெலுங்கு கங்கை திட்டம் தெரியுமா? இதோட முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. இந்திரா கால்வாய் திட்டம் எப்ப? 1984 நவம்பர் 2. தெலுங்கு கங்கை திட்டம் சென்னைக்கு தண்ணி கொண்டு வரதுதான். கிருஷ்ணா 76 இல்லைங்க, எம்ஜிஆர் உடைய பீரியட்ல 83. ஓகே, சென்னைக்கு தண்ணி கொண்டு வருது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் 1983. நிறைய திட்டம் 83 உருவாக்கி இருந்திருப்பாங்க. கர்ணம் அப்படிங்கிற பதவி ஒழிச்சது அப்பதான் 83. செகண்ட் இது எப்படியோ பார்ட் 2 முடிச்சோம். நீ போய் ஜாலியா ரெஸ்ட் எடுங்க.